الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. மண்ணிற்கழகாய் மனிதர்களையும் விண்ணிற்கழகாய் விண்மீன்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லோன் ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. பெண்ணை துன்புறுத்தாதே என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்கும் பொழுது அல்லாஹுவை துவங்கி அடியார்கள் வரை ஏகோபித்த கருத்தின் அடிப்படையிலும் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை பற்றி பார்க்கும் பொழுது பொதுவாக எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெண் என்பவர்களுடைய குணம் என்பது கோணலாகத்தான் இருக்கும் என்பதை மையப்படுத்தியே அறிவிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இன்னல் அதாவது ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணினுடைய கோணலான விழா எலும்பில் இருந்துதான் படைக்கப்படுகிறாள். அப்படி இருக்க அந்த பெண்மணியினுடைய குணம் என்பதும் சில தருணங்களில் கோணலாகத்தான் இருக்கும். ஆக விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இப்படி கோணலாகத்தான் இருக்கும். அதை நேர்படுத்துவதற்கு நீங்கள் நாடினால் அந்த அவளுக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள உறவு உடைபட்டு விடும் என்பதாக எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பார்கள். இது ஒரு பக்கம் இருக்க அல்லாஹ் தஆலா அறிவிப்பான் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, அதாவது பெண்களின் விஷயத்திலே 24 விஷயங்களில் ஆண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா அறிவிப்பான். ஆனால் இதை மையமாக வைத்துக் கொண்டு ஆளுமை எனும் பெயரில் பெண்கள் விஷயத்தில் ஆதிக்கத்தை செலுத்துவதோ, குறையை சுட்டி காண்பிக்கிறேன் எனும் பெயரில் குத்தி காண்பிப்பதோ, திருத்துகிறேன் என்கின்ற பெயரில் கையோகுவதோ மாத்திரமல்ல, அந்தரங்க உறவிற்காக அதாவது தாயிற்காக வேண்டி உடல் இறுதி வரையிலும் பயணம் செய்யக்கூடிய மனைவிற்கு அநீதம் இழைப்பதோ, யதார்த்தமான நிலையில் மனைவிமார்களினுடைய விஷயத்தில் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ அல்லாஹ் தஆலாவும் ஸரீஅத்தும் அனுமதிக்கவில்லை. விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான், ஒரு பெண்ணின் விஷயத்தில் நீங்கள் அதாவது கண்டிக்க நாடினால் ஒரு குர்ஆன் ஆயத்துல சூரத்துல் நிஸால பதிவு செய்யப்படுகிறது, வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன, அதாவது உங்களுடைய விஷயத்திலே உங்களுடைய மனைவி உங்களுக்கு மாறு செய்வாள் என்பதாக எண்ணினால் முதலில் அவளை அழைத்து நீங்கள் நசிஹத்து செய்யுங்கள் என்பதாக சொல்வான். அதன் பின்னணியில் சொல்வான், அப்பொழுதும் திருந்தவில்லையா வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிரி, அதாவது உங்கள் இருவருக்கு மத்தியிலே கொள்ள படுக்கையை விட்டு பிரித்து வையுங்கள் என்பதாக சொல்வான். மூன்றாவது கட்டமாக அப்பையும் திருந்தவில்லையா அப்பொழுதுதான் சொல்வான் வதிரிபூஹுன்ன, அதாவது அந்த தருணத்தில் தான் நீங்கள் அடியுங்கள் என்பான். ஆனால் அடிக்கின்ற அந்த அடி என்பது உள்ளம் ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர உடல் ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். பெண்களை கண்டிப்பதற்கும் கூட அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எந்த முறையில் கண்டிக்க வேண்டும் என்பதை தனிப்பாடமாக புகுத்துகின்றான் என்றால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்றைய காலங்களில் பெண்மணிகளுடைய நிலையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எத்தனையோ தலாக்குகளை அசாதாரணமாக பார்க்கின்றோம். தலாக்கினுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷிலே நடுங்கும் என்பதாக சொல்வார்கள். மாத்திரமல்ல பெண்களை துன்புறுத்தக்கூடியவர்களை பார்த்து சொல்வேன், அல்லாஹ் தஆலா ஒரு ஆண் பிள்ளையை உலகிற்கு அனுப்பும் பொழுது சொல்லி அனுப்புவான், ஸலாத்தை சொல்லி உன்னுடைய தாயிற்கும் தந்தைக்கும் நீ பொறுப்பு என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா மலக்கிடத்தில் சுபச்சோபனம் சொல்வான். அதே போன்று ஒரு பெண்மணியை உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அதே மலக்கிடம் சொல்வான், சலாம் சொல்லி இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது இந்த உலகத்தில் உனக்கு பொறுப்பு என்பதாக மலக்கிடத்தில் சொல்லி அனுப்புவான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, அசாதாரணமாக பெண்மணிகளுடைய விஷயத்தில் கொச்சை வார்த்தைகளை விட்டு விடுகின்றோம். அல்லாஹ் தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பார்கள், இன்னல் அப்தல் யதகல்லமு பிகலிமத்தின் மா யதபையனு ஃபீஹா யஸிரு பிஹா ஃபின்னார், அதாவது ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அதிருப்தியான வார்த்தை
வார்த்தையை யார் பேசுவாரோ, யார் தெள்ளத்தெளிவாக பேசுவாரோ கண்டிப்பாக அவர் நரகத்தை அடைவார் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் ஆழ சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. எத்தனையோ தருணங்களில் இன்றைய கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தை விடுவதில் தங்களுடைய உள்ளுணர்வுகளை புரியாத வண்ணமாக மனங்களை நோகடிக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதாதா என்பதாக கேட்பேன். மாத்திரமல்ல, எம்பெருமானாருடைய சுன்னத்தை பற்றி எடுக்கும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபலா யுஹதி பில் ஜார் ஃபலா யுஹதி ஜாரஹு. அதாவது அண்டை வீட்டாருக்கு கூட நீங்கள் தொந்தரவு இழைத்து விடக் கூடாது. குறிப்பாக அதாவது உடனிருக்கும் உறவினர்களுக்கு நீங்கள் சங்கை செய்ய வேண்டும், அதாவது கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக உறவினர்களுக்கே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நிபந்தனை இட்டார்கள் என்று சொன்னால், இறுதி வரை பயணம் செய்யக்கூடிய பெண்மணியுடைய விஷயத்தில் நான் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. மாத்திரமல்ல, பெண்மணிகளுடைய விஷயத்தில் ஒரு விஷயம் சந்தேகத்திற்கு நீங்கள் உள்ளாக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் எப்படி முதலில் கையாள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இன்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபகின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹலத்தின். அதாவது முதலில் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், அதை தீர விசாரிப்பதை மெய் என்பதாக சொல்வார்கள் அல்லவா? அது போன்றுதான் அதை நீங்கள் சந்தேகத்தில் குறித்தான விஷயத்தில் முதலில் விசாரணை செய்ய வேண்டும். விசாரணை செய்யாமலே நீங்கள் உடனடி முடிவு என்பது அல்லாஹ்விற்கு மாற்றமானது என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். பெண்களுடைய விஷயத்தில் எத்தனையோ கணவன்மார்கள் செலவினங்களுடைய விஷயத்தில் செய்யும் அக்கிரமம் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி இருக்கின்றார்கள். எவனொருவர் குடும்பத்திற்கு செலவு செய்வதற்கு பிரியப்படுவாரோ அவருக்கு பிரதிபலிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தட்டும் என்பதாக கேட்ட நாயகம் அதன் பின்னணியில் கேட்பார்கள், யார் குடும்பத்திற்கு செலவு செய்வதை ஒரு கசப்பாக எண்ணுவாரோ அவர் இழப்பை சந்திக்கட்டும் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள் என்றால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. குடும்பத்திற்கு செலவினுடைய விஷயத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுவார்கள். ஒரு தாய் அவர்கள் வருவார்கள், ஒரு சஹாபியினுடைய தாய் காபிராக இருப்பார்கள். காபிராக இருந்து தன்னுடைய பிள்ளையை சந்திப்பதற்காக வருவார்கள். பிள்ளை முஸ்லிம், தாய் காபிர், முஷ்ரிக்கீன்ல கட்டுப்பட்டவங்க வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று அந்த சஹாபி கேட்பார், நாயகமே, என்னுடைய தாயிற்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டுமா என்று கேட்கும் பொழுது, கட்டாயம் உன்னுடைய தாயிற்கு செய்ய வேண்டிய பேண வேண்டிய விஷயங்களை பேண வேண்டும் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். சகோதரர்களே, மாத்திரமல்ல, தலாக்கினுடைய பாவங்களை பற்றி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பல மசல்கள் நாங்கள் படித்த அந்த பாடத்தை படித்த பொழுதுதான் தெரிந்தது. இப்படி ஒரு போதையினுடைய தலாக்கும் கூட யதார்த்தமாக சொன்னால், யதார்த்தமாக தலாக்கினுடைய வார்த்தையை நீங்கள் பேசினாலும் ஒரு தலாக் என்பது நிகழ்ந்துவிடும் என்பதாக பாடங்கள் நமக்கு போதித்து காண்பிக்கிறது. சகோதரர்களே, அப்படி இருக்க தலாக்கினுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு மனைவிமார்களை பயமுறுத்தும் கணவன்மார்களை பார்த்து சொல்வேன், தலாக் எனும் வார்த்தையை சொன்னால் அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்குகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மாத்திரமல்ல, இது எம்பெருமானாருடைய சுன்னத்திற்கு மாற்றமானது என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். வல்லவன் அல்லாஹ் ஒருபோதும் பெண்ணை துன்புறுத்துவதில் விருப்பப்படவில்லை. மாத்திரமல்ல, எம்பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். எந்த மனைவியை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையோங்கி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். எந்த மனைவியையும் ஒரு கோபத்தில் கையோங்கியதாக வரலாறு பதிவு செய்யப்படவில்லை. ஒரு கட்டத்தில் கோபப்பட்டார்கள், ஆனால் கை ஓங்கி அடிக்கவில்லை என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களினுடைய விஷயத்தில் செய்த முதல் விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மனைவிமார்களையும் மட்டமாகவோ கேவலமாகவோ அடிமையான மனைவிமார்களையும் திருமணம் முடித்தார்கள். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் கேவலமாகவோ மட்டமாகவோ தாழ்வாகவோ நினைக்கவில்லை என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். அனைத்து மனைவிமார்களுக்கும் சம உரிமை கொடுத்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்க மனைவிமார்களினுடைய விஷயத்தில், பொதுவாக பெண்களினுடைய விஷயத்தில் உள்ளுணர்வுகளுக்கு புரிந்து கட்டுப்படக்கூடியவர்களாகவும் இன்னும் அவர்களுடைய பொதுவாக யூகிக்க
வார்த்தையை உபயோகிக்கக்கூடிய விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். வார்த்தையை உபயோகிக்கும் விஷயத்தில் வல்லோர் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பச்சையான வார்த்தை பேசுவதற்கே நரகம் என்று சொன்னால் அடிப்பவர்களின் நிலை என்ன? மனைவிமார்களை அடிப்பவர்களின் நிலை என்ன? மனைவிமார்களை தங்களுடைய தாயின் வீட்டிற்கு அனுப்புபவர்களின் நிலை என்ன? சகோதரர்களே, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக கூறி வார்த்தைக்கு முற்று தெரிவிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.